மூவிரு முகங்கள் போற்றி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். மூஇரு முகங்கள், 3 பெருக்கல் 2 6, 6 முக கடவுள் அப்படின்னு நாம சொல்லுகின்றோம். அதனாலதான் அருணகிரிநாதர் பாடியிருப்பார், ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் என்று நமக்கு பதிவு செய்கின்றார். அதாவது தன்னை வழிபட வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போட வருவாங்க. ஒவ்வொருவரும் இறைவனை ஒவ்வொரு ரூபத்தில் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. கண்ணப்ப நாயனார் சிவபெருமானை எப்படி பார்த்தாருன்னா குழந்தையா பார்த்தாராமா. கண்ணப்பர் தன்னை தாயாக, இறைவனை குழந்தையாக பார்த்தார் கண்ணப்பர். சில நேரங்களில் சில இடங்களில் பார்த்தோம்னா இறைவனை தாயாக பார்ப்பார். மாணிக்கவாசகர் இறைவனை தாயாக, தன்னை குழந்தையாக பார்ப்பார். இப்படி அடியார்கள் வேறு வேறு ரூபத்தில் பார்ப்பாங்க. அப்போ இறைவனை பல்வேறு விதமான ரூபங்களிலே கண்டு தரிசித்து மகிழ்வது அடியார்களுக்குரிய ஒரு விருப்பம். இறைவனும் அப்படிதான் இருக்கிறான். ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். யார் எப்படி விரும்புகிறோமோ அப்படி நிற்போம். அதனால தான் முருக 6 முகத்தோடு இருக்கிறானாமா. ஒரு முகம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம், குழந்தை முகம்னு பேருக்கு அந்த முகத்துக்கு. மழலை முகம். சில பேர் முருகனை குழந்தையா வச்சு கொஞ்சுவாங்க. காளியம்மா முருகன் அப்படி வச்சு கொஞ்சுவாளாமா. அது அருணகிரிநாதர் வரலாறுலேயே ஒரு இடம் உண்டு. அப்போ குழந்தை போல ஒரு முகம். சரி, பச்சை குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? ஏன்னா சூரபத்மன் அப்படி தான் கேட்டான். பல்லில்லாத பல்முளைக்காத குழந்தையா என்ன எதிர்ப்பது அப்படின்னு கேட்டுதான் அவன் கேட்டான். அதனால சொல்றாரு, அவனை குழந்தை நினைச்சிடாதீங்க, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. இந்த உலகத்துக்கே ஞான சுரூபனாக நிற்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட ஞானத்தை பேசக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திர உபதேசம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அப்படின்லாம் சொல்றோம். எனவே அப்படிப்பட்ட ஞானமாகிய முகத்தை உடையவன் நம்முடைய முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, ஞானம் மட்டும் இருந்து என்ன சார் பண்றது? நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. அடியார்களுக்கு அருள் வேணும். நமக்கு வேண்டியது அதுதானே, அருள் தான் வேணும் இல்லையா? எனவே அடியார்களுக்கு அடியார்கள் வேண்டுகின்ற அருளை தரக்கூடிய முகம் உடையவனாக அவன் விளங்குகின்றான். சரி, அதே சமயம் நல்லவங்கன்றாலே எதிரிகள் இருப்பாங்க. நல்லவங்கன்னு சொன்னாலே எதிரிகள் இருப்பாங்க. அப்போ அந்த எதிரிகளை வெல்வதற்காக முருகப்பெருமான் என்ன பண்ணுவாராமா? குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இதற்கு வீரமுகம்னு பேர். 1 மழலை முகம், 2வது ஞான முகம், 3வது அருள் முகம், 4வது வீரமுகம். இப்போ வீரம் யார்? எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் முருகப்பெருமானை சொல்லும் போது அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பகைவர்களின் பராக்கிரமத்தை வற்றச் செய்யக்கூடியவன் பேரு. முருகன்கிற பேருக்கு என்ன அர்த்தங்க? முருகன்கிற பேருக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கிற எத்தனையோ அர்த்தத்துல பகைவர்களின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் பேர். அவன் எதிரி அவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் சரிங்க, அவனுடைய வீரத்தை குன்றச் செய்யக்கூடியதுல முருகனுக்கு நிகர் வேற யாரும் இல்லையாமா. அதனாலதான் அவன் தேவ சேனாதிபதி. புரிஞ்சுக்கங்க, ஒரு நாட்டினுடைய சேனாதிபதி சிறந்தவனாக இருந்தால்தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும், உலக மக்களை காப்பாற்ற முடியும். தேவர்களுக்கே ஒரு சேனாதிபதி முருகப்பெருமான்னா அப்ப நமக்கு அவர் தான் அர்த்தம். புரியுதுங்களா? எனவே அந்த இதை சொல்றாரு, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. எனவே வீரமாகிய ஒரு முகம். சரி, வீரம் இருந்தா போதுமா? வெற்றி வேணும். வீரம் இருக்கிறவனா ஜெயிச்சிருவானா? வீரத்தை அறிவு வெல்லும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே வீரம் மட்டும் இருந்தா பத்தாது, விவேகமும் வேணும். முருகப்பெருமான் அப்படிப்பட்டவராமா. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. மாறுபடு சூரன் அதாவது நம்முடைய நெறிக்கு மாறாக நிற்பவர்கள் அர்த்தம். மாறுபடுதல் அப்படின்னா சைவ நெறிக்கு மாறாக நிற்பவர்கள். சைவம் அன்பை வலியுறுத்துது, ஆனா இவங்க ஆணவத்துல நின்றாங்க. சூரபத்ம தேவர்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள். எனவே அப்படிப்பட்ட சூராதி சூரன், அவனுக்கு என்ன பேரு? சூராதி சூரன். அந்த சூரன் முதலாகிய அத்தனாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அசுரர்களையும் வெற்றி கொண்டதனாலே ஒரு முகம். எனவே அதற்கு வெற்றி முகம் என்று பெயர்.
வீரம் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, அருள் இருக்கு, குழந்தை மாதிரி. சரி, எல்லாம் இருந்தால் போதுமா அப்படின்னா அவர்கிட்ட காதலும் இருக்கு சார். முருகப்பெருமான்கிட்ட காதலும் இருக்கு. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர, அதாவது இந்த இடத்துல காதல் என்றால் அடியவர்களை ஆட்கொள்ள வருதல் அப்படின்னு அர்த்தம். அடியவர்களை ஆட்கொள்ள வருதல் என்று பொருள். முருகப்பெருமான் வள்ளியை தேடி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். வள்ளி முருகன்கிட்ட போல. தெய்வ யானையை எப்படி மணந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரர்களை வென்ற பிறகு இந்திரன் தான் வளர்த்து வந்த தெய்வ சேனையை முருகப்பெருமானுக்கு எல்லார் சார்பாக வணங்கி திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் வள்ளியை முருகன் என்ன பண்ணார் அப்படின்னா, மேல் உலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வள்ளிமலைக்கு வள்ளியை தேடி வந்து திருமணம் செய்து கொண்டான் முருகன். அப்போ அந்த காதல்னா என்ன அப்படின்னா, அடியவர்களை நாடி வந்து அருளக்கூடியவன் முருகன் என்று பெயர். நாம இறைவனை தேடி போக முடியாது. வள்ளி தெய்வான கல்யாணத்தில் தான் தத்துவம் ஒளிஞ்சிருக்குது. நாம போய் இறைவனை தேடி பிடிக்க முடியாது. இறைவன் தான் நம்மை தேடி வந்து அருள் செய்ய வேண்டும். நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே, தேடி சென்று திருந்தடி ஏத்துவின். நீங்க தேடிட்டு இருங்க, அவன் கிடைக்க மாட்டான். அடுத்த பாட்டு சொல்ல போறார். நீங்க எவ்வளவு காலம் வேணா தேடுங்க, திருமால் பிரம்மாவே தேடினாங்க கிடைக்கலையே, அப்புறம் எப்படி சார் அடைகிறது? தேடி சென்று திருந்தடி ஏத்துமின். நீ கோயில் கோயிலா போய் தேடிட்டு உனக்கு பக்குவம் வர்ற காலத்துல நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். அப்படி வள்ளி என்ற ஆன்மாவை முருகப்பெருமான் நாடி வந்து அருள் செய்தான். எனவே அவன் அடியவர்களை நாடி வந்து அருள் செய்வான். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட ஒரு முகம். இதுதான் முருகனுக்கு 6 முகம். எனவே 6 முகம் ஆன பொருள்டி. அந்த 6 முகம் சும்மா இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அப்படியே போக போக இந்த முருகப்பெருமான் அவதாரம் பண்ணும்போது 6 முகம் வரும். அப்பெல்லாம் கூட கொஞ்சம் வேறு வகையாக சிந்திச்சு பார்ப்போம். எனவே அப்படிப்பட்ட 6 முகமான பொருளே எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் வேண்டிக் கொண்டார். அதைத்தான் இங்கே நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார்.